பிடிச்ச விஷயமா இருக்கும். ஆனா அத செய்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க யார்ட்டயுமே வந்து பேசுறதுக்கு ஆர்வமே இருக்காது. எப்போதுமே வந்து தனிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. தன்னோட மனசுல வந்து ஏதாவது போட்டு எண்ணங்கள போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. லைஃப்ல ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போதோ, இல்ல ஏதாவது ஒரு மேஜர் சேஞ்சஸ் வரும்போதோ, இந்த மாரி வந்து நம்ம உணர்றது வந்து ஒரு சாதாரணம் தான். ஆனா வந்து சில பேர் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து தன்ன பத்தி ரொம்ப தாழ்வா, ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, காரணமே இல்லாம தன் மீது வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால வந்து காரணமே இல்லாம சில பேர்லாம் வந்து தன்ன பத்தி ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த எபிசோடுல பார்க்க போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆப் யுவர் செல்ஃப் வித் பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7:00 நம்ம பாட்காஸ்டோட புது புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதுமே வந்து இணைப்புல இருங்க. இந்த நபர் வந்து காலையில எந்திக்கும் போதே வந்து ரொம்ப அப்செட் ஆகும், ரொம்ப கவலையிலுமே எந்திக்கிறார். இந்த இரவு வந்து அவர் சரியா தூங்கவும் இல்லை. இந்த இரவு வந்து தன்னோட தங்கச்சி கூட வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை ஒன்று போட்டிருந்தாரு. அவருக்கு தன்னோட தங்கச்சி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். தன்னோட தங்கச்சி வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாரு. அவரோட தங்கச்சிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஓப்பனாக இருந்தார். அவரோட தங்கச்சியை வந்து ரொம்ப அதிகமாக லவ் பண்ணார். தங்களோட தங்கச்சி மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வச்சுருந்தாரு. ஆனால் வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து அவங்க தங்கச்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியலை. அவர் வந்து ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த விஷயத்த வந்து அவங்க தங்கச்சி வந்து பண்ணியிருந்தாங்க. அவர் எதனால் வந்து இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் சொல்லியிருந்தா நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க அப்படிங்கிறனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி சொல்கிறாங்க. அதனால இதே மாதிரி நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லி அப்போ நிறைய விஷயங்களை இவன் வந்து சொல்லாம தான் இருக்கிறாங்களா? வந்து நான் வந்து அதிகமா வந்து என் தங்கச்சி மேல நம்பிக்கை வச்சது தப்பா? நான் வந்து ஏமாந்து போயிட்டேனா? இந்த மாதிரி தன்னோட மனசுக்குள்ள நிறைய குழப்பங்களோட அவர் இருக்கிறாரு. அதனால வந்து தன்னை பத்தி ரொம்ப லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் வந்து யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளை தான் யாரும் ட்ரஸ்ட் பண்றது இல்ல. நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணது நம்ம தப்பு தான், இது எல்லாத்துக்கும் காரணம். அதிகமா நம்பிக்கை வச்சதுக்கு காரணமே நம்ம தான் அப்படின்னு சொல்லி தன்னை பத்தி வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சின்ன குடும்பம் தான். அந்த குடும்பத்துல வரக்கூடிய ஒரு சின்ன சூழ்நிலையாலே ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு லோவா ஃபீல் பண்ணும்போது, வாழ்க்கையில எவ்வளவோ இன்சிடென்ட்கள் வருகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து, எல்லாருமே வந்து அப்போ எவ்வளவு லோவா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து ரொம்ப சோர்வா உணர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு எப்போதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பிக்கையே இருக்காது. எந்த விஷயங்கள் செய்தாலும் நம்பிக்கையோட செய்ய மாட்டாங்க. சரி நடந்தா பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் அந்த வருத்தத்தோடயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கோவத்தை கொடுக்குது, எப்போதும் கவலையில் இருக்கிறாங்க. சில பேர்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி தாழ்வாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றுமே தெரியாது. உங்கள் ஃப்ரெண்டே சில பேர்ட்டெல்லாம் எப்போ கேட்டிருந்துருப்பீங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் ரொம்ப தாழ்வாக இருப்பாங்க. என்னடா எதனால் நீ வந்து இவ்வளோ தாழ்வாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோம், இல்லை எதனால் நீ வந்து இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, ஆனால் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, காரணமே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரீசனே இல்லாமல் ஒரு மனுஷன் எதனாலாம் வந்து இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பர்சனலாக எடுத்துக்கிறது. என்ன விஷயம் தான், வெளியே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து தேவையில்லாமல் உள்ளே கொண்டு வர்றது. இப்போ வேலைக்கு போகிற பர்சனாக இருக்கட்டும், அங்கே நிறைய பேரை மீட் பண்ணலாம், இல்லை நிறைய பேர் நிறைய வார்த்தைகள் சொல்லலாம், இல்லை நிறைய ஒப்பீனியன் கொடுக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கலாம், அவுட் சைடில் எங்கே போனீங்க அப்படின்னாலும் நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை வந்து அங்கேயே முடிச்சுட்டு வர்றது இல்லாமல் அதை தன்னோட மைண்டில் ஏற்றிட்டு வந்துட்டு தனியாக இருக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தேவையில்லாமல் போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டு இருக்குது. எல்லா விஷயங்களையுமே வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டுறது, காரணமே இருக்காது, ஆனால் அந்த விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பர்சனலாக எடுத்துக்கிறதுனால அந்த பர்சன் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத அவன் உணர்றது கிடையாது. ஆனால் ஏதாவது அந்த மைண்டில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அவன் ஃப்ரெண்டு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் யாராவது சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட பர்சனாக தான் இருப்போமோ அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் மைண்டில் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்குது. ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களை அறியாமையே உங்களோட மைண்டு அந்த வந்து வேற ஒரு பக்கம் போயிருக்கும். உங்களோட உடல் தான் அங்கே இருந்திருக்கும். உங்களோட மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் வேற எங்கேயாவது போயிருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு மனுஷன் வந்து எப்போ வந்து நிறைய சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள், வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறானோ அப்போ தான் அவன் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு விஷயம் எங்கே போனோம் அப்படின்னு வைங்களேன், ஒரு சரியான உறக்கம் கிடையாது. அப்படின்னா நம்ம எப்படி உறங்க போகிறோம்? நைட்டு தூங்க போகும்போது அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே உறங்குறது, தூக்கம் வரும்போது அப்படியே ஃபோனை போட்டு அப்படியே உறங்கிடுறது. ஃபோன் பார்த்துக்கிட்டே உறங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட மனசு, அந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஒரு மனுஷன் வந்து எத்தனை மணி நேரம் தூங்குறான் அப்படிங்கிறத விட அவன் எப்படி தூங்குறான் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தம்லாம் 10 மணி நேரம் உறங்கியிருப்பான், ஆனால் இருந்தாலும் எனக்கு இன்னும் டயர்டாக தான் இருக்குது, இருந்தாலும் என்னால் வந்து எந்திக்கவே முடியலை அப்படிமா. அவன் 10 மணி நேரம் உறங்கியிருக்கலாம், ஆனால் அவன் எப்படி உறங்கினான் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப்பிங்கை விட.
ஒரு சரியான உறக்கம் உறங்கணும் அப்படின்னாலே சில நேரங்களில் வந்து நம்ம லோவாக ஃபீல் பண்ணுறதை நம்ம பூஸ்ட் பண்ணிடலாம். சரி, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கானே, அவனுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு வைங்களேன். முதல்ல ஒரு மனுஷன் தனியாக இருப்பான். எப்போதுமே வந்து அவனை பற்றி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், தாழ்வாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா அவன் தனிமையில் இருக்கிறான். அதனால் ஒரு உண்மையான ஒரு பர்சன், ஒரு ட்ரஸ்டட் பர்சன்ட்ட போய் ரொம்ப ஹார்ட்லி க்ளோஸாக வந்து பேசணும். அவங்கள்ட்ட வந்து தன்னோட உணர்ச்சிகள் என்ன, என்னெல்லாம் உணர்ந்துக்கிட்டு இருக்கோம், தன்னோட எண்ணங்கள் என்ன, தன்னோட தாட்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே யார் வந்து சொன்னால் மனசு விட்டு கேட்பாங்களோ அந்த பர்சன்ட்ட போய் முதல்ல பேசணும். அந்த பர்சன்ட்ட உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லணும். அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு பாதி நேரங்களில் உங்களோட இந்த லோவாக ஃபீல் பண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த மனசுக்குள்ளேயே அதை எல்லாத்தையும் அடைச்சி போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த லெவலில் அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் முதல்ல அது எல்லாத்தையுமே வந்து குப்பை தொட்டி மாதிரி வச்சுருக்கிறது, அந்த குப்பையை எல்லாத்தையும் கூற வந்து தட்டுங்க. யார்ட்டையாவது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரஸ்டட் பர்சன்ட்ட போய் எல்லாத்தையும் வந்து ரொம்ப சொல்லுங்க. சொல்கிறதுனாலேயே நிறைய இடங்களில் நீங்கள் வந்து முன்னேறி வந்துடலாம். ரெண்டாவது, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயம் எதுவோ அதை செய்யுங்க. மேபி அது வந்து ரொம்ப சைல்டிஷாக ரொம்ப குழந்தைத்தனமா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. யாரையும் பார்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த விஷயத்த செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கனாலே இன்னும் கொஞ்சம் உங்களோட அந்த லெவல் அப்படிங்கிறது, நீங்கள் ரொம்ப தாழ்வாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல உங்களை பற்றி, அது பூஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மியூசிக் கேட்குறது. மியூசிக் கேட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு அப்படியே வைப்ரேட் ஆகும். சின்ன சாங்காக தான் இருக்கும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு நம்ம தலைகளை எல்லாமே ஷேக் ஆகிட்டு இருக்கும். அதே ஒரு ஃபேவரட்டான மியூசிக் கேட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மியூசிக் கேட்கும்போது நல்லாவே வந்து ஜாலி மூடுக்கு வருவீங்க. அதனால் உங்களோட ஃபீலிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு கேட்குறது, பிடிச்ச ஒரு பாட்டு கேட்குறது அப்படிங்கும்போது உங்களோட மைண்ட் உங்களோட மூடை வந்து ரொம்ப அப்செட் பண்ணாமல் இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணிவிடும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக்கை கேட்டு பாருங்கள். எப்போலாம் லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ ஹெட்ஃபோனை தூக்கி மாட்டி வச்சுட்டு பிடிச்ச சாங் கேட்டிங்க அப்படின்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோக்கஸ் அந்த சாங் மேலே போய் உங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தூர விட்டு நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து ரொம்ப உயர்வாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மோஸ்ட்லி ஒரு மனுஷன் வந்து எப்போ தன்னை பற்றி ரொம்ப லோவாக திங்க் பண்ணுறானோ அப்போ அவன் தேவையில்லாமல் அவனோட தாட்ஸ் தான் வந்து அவனோட சுற்றி வருது. அதனால் வந்து தேவையில்லாத விஷயங்கள், வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு குப்பை தொட்டி மாதிரி ஆக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச செயல்கள்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே வந்து லோவாக ஃபீல் பண்ண மாட்டீங்கிறத மட்டும் நான் கண்டிப்பாக சொல்வேன். அதேமாரி ஒரு வேளை நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. இந்த ஃபோக்கஸ் வந்து பிடிக்காத விஷயத்துலேருந்து பிடிச்சதுக்கு மாற்றினீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் வந்து அந்த தாழ்வாக ஃபீல் பண்ணுற ஸ்டேட்லேருந்து உங்களை பற்றி உயர்வாக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போவீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது லோவாகவே எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றி தாழ்வாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். நீங்களும் இந்த விஷயத்தை வந்து நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு எப்போதுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள் பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.